ஹாய் கிட்ஸ், என்வலப் கவரு எவ்வளோ ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? என்வலப் கவரை எப்படி செய்கிறதுன்றது நான் சிம்பிளாக இப்போ காட்ட போகிறேன். இது ஆக்சுவலாக குழந்தைங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு ஷீட் எடுத்துகிட்டு அதை பாதியில் ஒரு பக்கம் மடிச்சிருங்க. அப்புறமேட்டு இன்னொரு பக்கத்தில் இருக்கிறத லேசாக அந்த பேப்பர் மடித்த ஷீட்டு மேலேயே கொஞ்சமாக வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கமும் அமுக்கி விட்டுடுங்க. லைட்டாக அந்த கவர் மேலே அது லைட்டாக ஒட்டுனா மட்டும் போதும். அப்புறம் இந்த பக்கம் சின்னதாக மடக்கி விட்டுருங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடில் லைட்டாக கொஞ்சம் பெருசாக மடக்கி விட்ருங்க. இது ஃப்ரண்ட் சைடு வரும். ஆக்சுவலாக பெருசாக மடக்கியிருக்க சைடு தான் ஃப்ரண்ட் சைடு ஓப்பனில் இருக்கும்ல, அது சின்னதாக மடக்கியிருக்க சைடு பேக் சைடு கீழே வரும். அப்புறம் சைடில் கட் பண்ணி விட்டுருங்க கொஞ்சமாக மடக்கிற சைடு. இதை ஈஸியாக குழந்தைங்க பார்த்தாங்கன்னா செஞ்சுருவாங்க. அதுக்கு தான் இது செய்கிறது. இது குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்றதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக ஒரு பாப்பா செஞ்சது. இதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சைடில் இருக்க அந்த 2 பேப்பரையும் கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு சைடு 2 பேப்பரையும் கட் பண்ணுறாதீங்க. அந்த சைடில் இருக்க பேப்பரை மடக்கிறது துண்டாக இருக்குல்ல, அந்த 2 சீட்டையும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இது ஓப்பன் சைடு, ஓகேவா? இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு இருக்கையா, அதையும் லைட்டாக சைடில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் சும்மா சின்னதாக கட் பண்ணால் போதும். குழந்தைங்க கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், கையிலெல்லாம் கட் பண்ணிக்காமல். இது ஆக்சுவலாக ஒரு குழந்தைங்க செய்யும் போது அதுங்க நம்ம அதை என்கரேஜ் பண்ணணும். அதுக்காக தான் நான் இந்த இது போடுறது. ஏதோ ஒன்று செய்ய போய் அவங்க ஏதோ ஒன்று செஞ்சிடுறாங்க. அது அவங்களுக்கு அந்த மைண்டு ஏதாவது ஒன்று செய்யணுன்ற ஆர்வம் இருக்குது. அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன செய்யலான்றது கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க. அவ்வளோதான், பார்த்தீங்களா, முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம கம் போட்டு ஒட்டிட்டா போதும். இப்போ அவங்க ஒட்டுவாங்க பாருங்கள். எப்படி ஒட்டுறாங்கன்றதை கவனமாக பார்த்துக்கோங்க. சும்மா லைட்டாக அங்கங்கே கொஞ்சோண்டு டாட் ஃபெவிகால் வச்சுட்டு இதை கவர் பண்ணிவிடுங்க. பேக் சைடில் இருக்கிறது. இப்போ இந்த நீட்டமாக இருக்குது இல்லையா, இந்த பக்கமும் லைனாக ஃபெவிகால் டாட்டாக வச்சுட்டு லைட்டாக கையில் அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அந்த கவர் வச்சு அப்படியே மூடிடுங்க. கம்மு நல்லா பிடிச்சிக்கும். கம்மு ஒட்டும்போது பார்த்து ஒட்டுங்க, கீழே உள்ளார பேப்பரோடு ஒட்டிட போகுது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சூப்பராக இருக்குல்ல? இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.